ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம், அது யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். John chapter 15 verse 7. If you abide in me and my words abide in you, you will ask what you desire and it shall be done for you. Amen. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால் ஜெபம். இட்ஸ் a two-way communication. நாம் தேவனோடு கூட பேசுவதும் தேவன் நம்மோடு கூட பேசுவதும் மிக அத்தியாவசியமான காரியமாக இருக்கிறது. இட்ஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் இன் கிறிஸ்டியன் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில மிகவும் புலம்பிக் கொண்டு இருக்கும் பொழுது பிசாசு கிரியை செய்ய நேரிடும். அதே வேளையிலே நாம் கர்த்தரை நோக்கி பேசும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். இந்த வேளையிலே நீங்கள் என்னிலும், நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலும் அவருடைய வார்த்தைகள் நம்மில் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நேற்று இரவு எனக்கு ஒரு வீடியோ வந்தது. அந்த வீடியோவில் சினிமா பாடல்கள் மூலம் கர்த்தர் பேசுவார் என்று சொல்லி நல்ல அழகாக ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு நபர், பெந்தகோஸ்து வழிமுறைகளை சார்ந்த அந்த நபர் சினிமா பாடல்களை சபையிலே இயக்கி அதன் மூலமாக கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி ஒரு அருவருப்பான நயவஞ்சகமான சத்தியத்தை இப்பொழுது தமிழ்நாட்டிலே மற்றும் பல தேசங்களிலே பரவிவிட்டு கொண்டிருக்கிறார். இதை விட கொடுமையான விஷயம் என்னவென்றால், அந்த சபையில் 500க்கும் மேற்பட்ட பாவப்பட்ட ஆத்துமாக்களும் அந்த சபையின் மூலமாக கிட்டத்தட்ட ஒசூர் பட்டணத்திலே ஒரு 20 சபைகளும் கிளை சபைகளிலும் தோன்றியிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது மிகவும் வேதனைக்குரிய வருத்தம். பெந்தகோஸ்தே ஆராதனை என்றால் என்ன தெரியுமா? அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அன்பிலும் நிலையாயிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவையில்லாத ஆராதனை, தேவையில்லாத பாட்டுகள், குத்தாட்டம் மற்றும் புகையை போடுதல், கைகளை பயங்கரமாக தட்டுதல், சத்தத்தை சத்தமாய் உயர்த்தி கத்துதல் போன்றவற்றை விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு டாவர் என்றால் வேர்ட், ஸ்பீக் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் உதடுகளிலே நீங்கள் அதிகமாய் பேசும் பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க முடியும். இரண்டாவதாக ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியானவராலே தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அந்த அன்பானது எதிர்பார்ப்பில்லாத அன்பு. எல்லாருக்கும் உதவி செய்யுங்கள், எதையும் எதிர்பார்க்காதீர்கள். எதிர்பார்த்து அது அவர்களிடத்தில் கிடைக்காத பொழுது நீங்கள் சோர்ந்து போவீர்கள். நற்சாட்சி உள்ளவர்களாய் வாழுங்கள். ஸ்தேவான் நற்சாட்சி உள்ளவராய் வாழ்ந்தார், நித்திய மரணம் அடைந்தார். அவரை கர்த்தர் எழுப்பினார், தன்னோடு கூட பரலோகத்தில் உட்கார வைத்தார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவையில்லாமல் நாங்கள் எதிலும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை அதிகமாய் தியானித்து உம்முடைய வார்த்தையை மனப்பாடம் செய்து உம்முடைய வார்த்தையை அசை போட்டு அந்த வார்த்தையின் மூலமாய் உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உதடுகளில் நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது பைபிள் வசனமாக இருக்கட்டும். ஆண்டவரே, வித்தியாசமான தேவையில்லாத அந்நிய சத்தியத்திற்கு எங்களுடைய கால்களையும் கைகளையும் கண்களையும் செவிகளையும் விலக்கி பாதுகாக்கும்படியாக பரிசுத்த ஆவியான உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you.